வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு இயக்குகிறது என்பதை எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்தால் பேச்சு அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சு தான் செயலை உண்டாக்கும் அல்லது உண்டாக்கிய செயலை பேச வைக்கும். அப்போ இந்த பேச்சு எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஏற்கனவே ஒன்றை பற்றி நாம் நினைத்து வைத்தது அல்லது ஒன்றை பற்றி நாம் கற்பனை செய்து வைத்தது அல்லது நேரடியாக பார்த்தது. இதன் அடிப்படையில் தான் நாம் ஒரு செயலை பற்றிய ஒரு கருத்தாக்கத்தை மனதில் தேக்கி வைத்திருப்போம். அப்போ இந்த கருத்தாக்கம் தான் உங்களுடைய எண்ணமாக உங்களை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கும். சிந்தனையாக நீங்கள் அதை எடுத்து அதற்குள் பயணித்து கொண்டிருப்பீர்கள். அப்போ இதுதான் பேச்சில் வெளிப்படும். உதாரணத்துக்கு 2 விதமான உளவியல் கோட்பாடுகள் இருக்கிறது. பேரடாக்ஸ்னு சொல்லுவோம். பேரடாக்ஸ் அப்படின்னா, ஒரு செயல் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்போம். எப்படின்னு பாருங்களேன். அதாவது அது போகிறது தப்பு தான், ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. அதாவது 2 முரண்பாடுகளை உள்ளே வச்சிட்ருக்கோம் அந்த பேரடாக்ஸ். இதில் நிறைய நம்ம பார்க்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இப்போ செய்கிற தப்பு. ஸோ இது இப்படி சொல்லையில் யாரெல்லாம் இதில் கேட்குறார்களோ அவர்களுக்கு லவ் பண்ணுறது கரெக்டு, ஆனால் அந்த ஏஜில் பண்ணிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே 2 முரண்பாடுகள் வச்சுருப்பாங்க. அந்த முரண்பாடுகளை பேசுவாங்க. அதில் சௌகரியமாக இவர்களுக்கு இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை தள்ளி போடுவாங்க. உதாரணத்துக்கு லவ் விஷயம் மாதிரி தான். இன்றைக்கி ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, நான் லவ்வுக்கு எதிரானவும் கிடையாது, ஆனால் இப்போ தேவையில்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 முரண்பாடுகளை அந்த கேட்கக்கூடியவர் என்ன செய்வார்னா, லவ்ங்கிறது ஆதரிக்கப்பட்டது அப்படின்னு நினச்சி அதில் தவறான வழியில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இது உதாரணத்துக்கு இதை சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்கள் பேச்சை பகுப்பாய்வு செய்வது அவசியம். இன்னொன்று ஃபாலசின்னு சொல்லுவோம். ஃபாலசி அப்படின்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லாததுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தப்பாக ஒரு விஷயத்தை நினச்சி வச்சுருப்பாங்க. அதுக்காக நிறைய அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ரீசன் உண்மையான ரீசனாக கரெக்டாக இருக்காது, ஆனால் அதுக்காக அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க பேசுகிறத பேச்சை அடுத்தவங்க நம்பணுங்கிறதுக்காகவே நிறைய தவறான விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் இவங்களுக்கு இடையில் ஒரு முரண்பாடை உண்டாக்கும். நாளையில் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ ஏன் என்கிட்ட ஃபோன் பண்ணல, அதை சொல்லு. இல்லை எனக்கு வேலை இருந்தது. வேலை இருந்ததுன்னா நீ எப்படி, என்னை தவிர உனக்கு என்ன வேலை இருக்கும், இப்படின்னு அந்த ஆர்கியூமெண்ட்டை அதிகப்படுத்திகிட்டே போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க பேசக்கூடிய பேச்சில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ரீசனை இவங்க கற்பனை பண்ணி வச்சுட்டு அதன் அடிப்படையில் பேசுவாங்க. அப்போ இவங்க பேசுகிறவங்களுக்கு தெரியாது. நாங்கள் நிறையா கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதேமாதிரி ஃபேமிலியில் உள்ளவங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸை பார்த்ததில் ஒவ்வொருத்தருடைய பேச்சை பல முறை ஆய்வு செய்கிறோம். அப்போ ஆய்வு செய்யலாம் தான் தெரியுது, இந்த பேச்சு ஒன்று இவர்களை பற்றிய மதிப்பீட்டை குறைக்கும் அல்லது அடுத்தவங்களுடைய செயல்பாட்டை குறைக்கும். அப்போ இது ரெண்டுக்குமே எங்கே பேரடாக்சல் எரர் இருக்குது, எங்கே ஃபாலசி ப்ராசஸ் இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அது நீங்கள் ஒரு தடவை பேசணுன்னவே ஒரு தடவை உங்களுடைய பேச்சை பகுப்பாய்வு செஞ்சோன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது பல முறை செய்யல் தான் அதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதில் இந்த லாஜிக்கல் பேரடாக்ஸ்னே ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, முட்டையிலிருந்து தான் கோழி வந்தது, இல்லை கோழியிலிருந்து முட்டை வந்தது. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பார்த்தோம்னா, இந்த நம்பிக்கைவாதிகள், அதாவது கடவுளை நம்பக்கூடியவர்கள் ஒரு வகை, இன்னொன்று கடவுள் செய்த செயலை நம்ம செஞ்சால் தான் செய்யணுங்கிற செயல்வாதிகள் ஒன்று.
அதாவது நம்பிக்கைவாதிகள், செயல்வாதிகள். இந்த நம்பிக்கைவாதிகிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, அவங்க வந்து இந்த கடவுள் தான் எல்லாமே குடுக்குறது, எல்லாமே குடுக்குறதுன்னு சொல்லி போட்டு கடைசியா ரொம்ப ஆர்கியூமென்ட் பண்ணீங்கன்னா, இல்ல அது செய்யாம நடக்காதும்பாங்க. அப்ப ஒரு செயல் செஞ்சா தான் நடக்கும்ங்கிறது இயற்கை விதி அல்லது கடவுள் விதின்னு வச்சுக்கலாமே. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிந்தனை பற்றியே பேசுவாங்க, கடவுள் நம்பிக்கை பற்றியே பேசுவாங்க. கடைசி நேரத்தில இப்படி மாறிருவாங்க. இவர்களுடைய வாழ்க்கை தரமும் வ உயர்ந்திருக்காது. அதே மாரி இவங்கட்ட ஆர்கியூமென்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்காது. 2 பேரும் தன்னுடைய கருத்துக்குள்ளேயே இருப்பாங்க. இது வந்து ஒரு பாராடாக்ஸிகல் எரர். பாராடாக்ஸிகல் ப்ராசஸ் சொல்றோம். அதே மாரி இத வந்து இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? இப்ப 2 விஷயத்த பேசுறது. இப்ப எப்படி இந்த லாஜிக்கல்னாவே வந்து 2மே தர்க்க ரீதியில வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேத்தமேட்டிக்கல் ஃபெலாசினா என்னன்னா, ஒரு அ சரியான ரீசன் இல்லாம அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எது செய்யறதுனாலும் அதுக்கு ஒரு ரீசன் வேணும். ஆனா அந்த ரீசனே இருக்காது. இத செஞ்சா தான் அது சரிங்கிறதே இருக்காது. ஆனா இவங்க மட்டும் ஆர்கியூமென்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபாலசின்னு சொல்லுவோம். அது இம்ப்ராப்பர் லைன் ஆஃப் ரீசனிங். அதனால சரியான ரீசன் இல்லாதனால அதனுடைய ரிசல்ட் வந்து தப்பா இருக்கும். ஆனா இத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? நான் எல்லா சடங்கும் செஞ்சேன். ஆனா அந்த செயல் நடக்கவே இல்ல. நான் கடவுளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். அது செய்யவே இல்ல. நான் பையனுக்கு எல்லா புக்கும் வாங்கி குடுத்தேன். அவன் படிக்கவே இல்ல. பையன் கேட்டதெல்லாம் செல்ஃபோன்லேருந்து பைக்கும் வாங்கி குடுத்தேன். அவன் படிக்கவே இல்ல. இப்படி இத செஞ்சா அது வரும்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, உண்மையில எதற்காக எது செய்ய வேணுமோ அது செஞ்சா தான் முடியும். இது வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபாலசிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. காமன் ஃபாலசி அப்படின்னா, பொதுவாவே சொல்லுவாங்க. எல்லாமே அப்படித்தாங்க இருக்கு போங்க அப்படின்னுவாங்க. இப்ப குழந்தைகள பத்தி நீங்க யார்ட்டயாவது போய் சொன்னீங்கன்னா, குழந்தைகள்லாம் அப்படித்தான் இருக்கும்பாங்க. இது வந்து என்னன்னா, காமன் ஃபாலசின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்றை வந்து பொதுமைப்படுத்தி பேசுறது. அந்த டெப்த்தா போக அவங்களுக்கு தெரியாது. இவங்களும் யார்ட்ட இந்த விஷயத்த கன்சல்ட் பண்ணணும்னு தெரியாது. இப்படி இந்த 3 விதமான விஷயங்கள்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அப்போ உங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம்னா, உங்களுடைய பேச்சு பகுப்பாய்வு ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கிங் கிளினிக்ன்னு இருக்குது. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் கால்னு வச்சிருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், உங்களுடைய எண்ணமும், சிந்தனையும், உங்களுடைய ஆழப்பதிந்த பாதிப்பு அல்லது ஆழமாக நீங்கள் செய்ய வேண்டிய கற்பனை இவை எல்லாமே உங்களுடைய பேச்சுக்குள் ஒளிந்திருக்கும். அதை நாங்கள் வந்து கண்டறிந்து அந்த உங்களுடைய தேவைக்கான செயலுக்கான சிந்தனை, எண்ணம், நடத்தை போக்கு இவற்றை உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். ஒரு மருத்துவர் வந்து மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாரு. பட் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உங்களுடைய நடத்தை, உணர்ச்சி, பேச்சு, வார்த்தை, சொல், செயல் இவற்றிற்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ண வச்சு உங்களுடைய வெற்றிக்கான வழிகளை உருவாக்குகிறோம். ஆகவே வந்து பல பேர் கேட்பாங்க, உளவியல் ஆலோசனை பேசுகிறதான்னு சொல்லி. அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு கொஞ்சம் பிளட் எடுத்து பிளட்டுடைய தன்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி உங்களுடைய மனதினுடைய எண்ணம், மனதில் நீங்கள் தொடர்ந்து அந்த எண்ணத்தில் வரக்கூடியதை சிந்தித்து கொண்டிருத்தல், சிந்தனை அடிப்படையான செயல், செயல் அடிப்படையான பேச்சு அல்லது பேச்சு அடிப்படையான செயல், இப்படி உங்களுடைய ஒரு பிட் ஆஃப் ஸ்டாக் எடுத்து அதுக்குள் என்ன இருக்குது கண்டறிந்து உங்களுடைய இயக்கத்தை, செயலை அல்லது உங்களுக்கு நோக்கத்துக்கான ஒரு செயல் முறையை வடிவமைத்து கொடுக்குறது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனோட சிறப்பு சேவை. அதனால் வந்து ஒவ்வொரு மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனமாக இருந்தாலும் சரி, மனித நடத்தைக்கு வந்து இண்டிவிஜுவல் பிஹேவியர், அதே மாதிரி நிறுவன நடத்தைக்கு வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சொல்லலாம். அந்த ஆர்கனைசேஷனை வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கையில தான் அதனுடைய ஒட்டுமொத்த நடத்தை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த நடத்தையை வந்து யார் நடத்துகிறாங்க, அந்த ஒட்டுமொத்த நடத்தையினுடைய எந்த டிபார்ட்மெண்ட் தவறு இழைக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு மாத்திரம் தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இன்டெலிஜென்சி டெவலப்மெண்ட் மென்டாரிங் ப்ரோக்ராம்னு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. நிறுவனங்களுக்கு உதவி செய்து வருகிறது. ஆகவே ஒரு நிறுவனத்தினுடைய தனிப்பட்ட பேச்சு என்கின்ற ஸ்டேட்மெண்ட், ஒரு தனி மனிதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்கின்ற பேச்சு, இவற்றுக்குள் உள்ள செயல்பாடுகளை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே ஃபவுண்டேஷனுடைய சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. நண்பர்களே, விழிப்புணர்வு இது விளம்பரம் அல்ல.